ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 6th தமிழ் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 60 மார்க்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 5 இருக்குது. கோடிட்டடம், பிரித்தெழுத்துக, சேர்த்தெழுத்துக, பொறுத்துக. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கற்றவரின் பெருமைகளாக மூதுரை குருவனையாவை, நாம் யாருடன் சேரக்கூடாது, எதை நம்பி வாழக்கூடாது, எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது, உழவர்கள் என் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள், 4 நிலங்கள் என்பன யாவை, அலையினையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றார்கள், வணிகம் என்றால் என்ன, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் யார், காமராசருடைய சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வினா. இந்த வினாக்கள்லாம் நல்லா படித்து எழுதிட்டு போங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன, பிழையான சொற்களை திருத்துக, கல்விக்கண் திறந்த காமராசர் இத்தொடரின் எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்க, கலைச்சொல் அறிக, எஜுகேஷன் லைப்ரரி, சரியான விடையினை தேர்ந்தெடுத்துடுதுக. அடுத்து 2x4 8. இது பொறுத்த வரைக்கும் கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. இது ஒரு முக்கியமான வினா. காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள், சிறுவணிகம் பெருவணிகம் வேறுபடுத்துக, காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக, முன்னுரை, இளமை காலம், கல்வி பணி, நிறைவேற்றிய பிற திட்டங்கள், மாமல்லபுரம் எப்படி உருவானது, அதற்கான காரண நிகழ்வு. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னில் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024 அடுத்து அதர் சப்ஜெக்ட்டுக்கும் அந்த அப்டேட்லாம் ஒன்றா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 மார்க் டெஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. 2 மார்க் கொஷின்லாம் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க. எதை நம்பி வாழக்கூடாது, நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும், உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள், ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும், 4 நிலங்கள் என்பன யாவை, பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருக, மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை, 2022 ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடி, காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள். ரொம்ப முக்கியமான வினா. ஸோ அது கீழே இணை எழுத்துக்கள் என்றால் என்ன, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன, மாங்கொழி எழுத்துக்கள் யாவை, அது கீழே காமராசருடைய கல்வி பணிகள் குறித்து எழுதுக, ஆசார கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை, பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் எவை, காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள், மாமல்லபுரம் எப்படி உருவானது, அதற்கான காரணமான நிகழ்வு, உழைப்பே மூலதனம் கதையினை சுருக்கி எழுதுக, பொங்கல் திருநாள் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுது, பிறந்த நாள் பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி. ஸோ செலுத்துவதற்கான ஒரு கடிதம் தான் பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா தரவாக படிச்சிருப்பாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 60 மார்க் பேட்டர்ன் தான். சரியான விடையினை தேர்ந்தெடுத்துறதுக்கு ஒரு 10 இருக்குது. 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் என்றால் என்ன, உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள், பண்டமாற்று முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஓரிரு தொடர்களில் விடை தருக, சிறுவணிகம் பெருவணிகம் வேறுபடுத்து, காமராசருடைய கல்வி பணிகள் குறித்து எழுதுக, காணும் பொங்கல் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையினை வளர்க்கிறது, தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவனையாவை, நாட்டுப்புற இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்கள் என்று கூற காரணம் என்ன. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வினாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க.
இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளது கலைச்சொல்லாக்கம் கன்சியூமர் லைப்ரரி. ஸோ அதுக்கு கீழே உழைப்பே மூலதனம் கதையினை சுருக்கி எழுதுக. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுது. பிறந்தநாள் பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுது. காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை. முன்னுரை, இளமை காலம், கல்வி பணி, நிறைவேற்றிய பிற திட்டங்கள், முடிவுரை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷினை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 தமிழ் 6ஆம் வகுப்பு தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 60 மார்க்கு. டைம் அலாட்மெண்ட் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க பொறுத்துக. 2 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. எதை நம்பி வாழக்கூடாது, இன எழுத்துக்கள் என்றால் என்ன, புலவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள், மாங்குழி எழுத்துக்கள் யாவை, ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும், 4 நிலங்கள் என்பன யாவை, சிறு வணிக பொருட்கள் யாவை. அதே மாதிரி 3x4 12 காமராசருடைய கல்வி பணிகள் குறித்து எழுதுக. ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை, காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றார்கள், பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் யாவை, தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையிலே இன எழுத்துக்களை கண்டறிந்து எழுதுக. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சொற்சுடரை முறைப்படுத்தி எழுதுக. கல்லாமையினை இல்லாமல் ஆக்குவோம். கலைச்சொல்லாக்கம் கொடுத்துருக்காங்க மேக்கப் சிப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிழை திருத்தி எழுதுக. நீங்கள் படித்து என்னாவாக விரும்புகிறீர்கள், ஏன். எவையேனும் ஒரு வினாக்களுக்கு விடையிலே மாமல்லபுரம் எப்படி உருவானது, அதற்கான காரணமான நிகழ்வு யாது, உழைப்பே மூலதனம் கதையினை சுருக்கி எழுதுக. ஏதேனும் ஒரு வினாக்களுக்கு விடையிலே பிறந்தநாள் பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக. கட்டுரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் திருநாள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் செகண்ட் டேர்ம் டெஸ்ட்டு 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.